ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. தை அமாவாசை இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்கள் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். எல்லா செல்வங்களும் வீட்டில் தானாக வந்து சேரும். அந்த வேர் அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுவே 12 மாதத்தில் 12 அமாவாசை தினங்களையும் நீங்கள் வழிபட தவறிட்டீங்க அப்படின்னா, வருடத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசை இருக்கு இல்லைங்களா? ஆடி, புரட்டாசி, தை. அதாவது இப்போ வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான தினங்கள். அமாவாசை நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பித்திருக்கள் வழிபாடாக இருக்கட்டும், தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் நிறைய பேரால் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினங்களில் முறையாக வழிபாடு நடத்த முடியலை அப்படின்னு வழிபாடு நடத்தினாலும் பித்ருக்கடன் பித்ரு சாபம் நீங்கிறதுக்கான வழிமுறைகள் பரிகாரம் செய்யறதுக்கான நேரம் இல்லை. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மாற்று வழிதான் இந்த தை அமாவாசை. கட்டாயம் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், நீர்நிலைகளில் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பித்ரு தர்மம் வைக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கான பித்து தர்ப்பத்தை அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, அமாவாசை திதி அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணி, ஜனவரி 29 7:21 இரவுக்கு முடியுதுங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய தினம் வந்து புதன்கிழமை 7:30 to 9:30 வந்து ராவு காலம், அதே மாதிரி 12 to 1:30 வந்து யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர தர்ப்பணம் கொடுக்கலாம். சூரிய உதயம் நேரம் கொடுக்கணும் அப்படின்னா 6 to 7 மணி. இந்த 1 மணி நேரம் வந்து கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட போனாலே அவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடலாம். அன்றைய தினம் படையல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களோட முன்னோர்கள் இலை போட்டு சாப்பாடு போடணும். ஒரு சில காய்கறிகளை சமைத்து, அதுவும் வாழைக்காய், பாலக்காய், காய், பிரண்டை, பாகற்காய் என்ற 4 விதமான காய்களையும் சமைத்து முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். மாமனார் அம்மாவுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக படையல் போட்டு நடத்தலாம். எள்ளு தண்ணி வைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அது மட்டும்தான். ஒருவேளை உங்களோட கணவர் ஊரில் இல்லை, வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களால திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலைன்னா நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்காம உங்களோட மாமனார் மாமியாருக்கு பதிலாக அப்பா அம்மாவுக்கு பதிலாகவோ தாராளமாக இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அன்றைய தினம் முடிஞ்சால் உங்கள் கையால் என்னென்ன தானங்கள் செய்ய முடியுமோ எல்லா தானத்தையும் செய்யலாம். இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் கூட நம்ம வந்து போட்டுட்டு வரோம். என்ன தானம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கட்டாயம் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த தானத்தை நீங்கள் செய்கிறது மூலிமா 7 ஜென்ம பாவங்களை நீங்கள் தீர்க்க முடியும். அதுபோக அமாவாசை தினத்தில் பொதுவாக பித்திருக்களுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது, இறை வழிபாட்டுக்கு முக்கியம். இறை வழிபாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது காசு பணம் சரியாக வர மாட்டேங்குது, வாங்குகிற சம்பளம் எல்லாமே கடனை அடைக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் சரியாக இருக்குது, சேமிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க நாம் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறை ரொம்பவே கை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே வேரை நீங்கள் தினமும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு செடியில் தான் எடுக்க போகிறீங்க. அது என்ன வேர் அப்படின்னா புதினா இலையோட வேர். புதினா இலையோட வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு பொதுவாக வந்திருக்கும். நிறைய பேர் இந்த பதிவில் தெரிஞ்சிருக்கும். புதினா இலையை அவங்களோட மணி பர்ஸ்லேயோ ஹேண்ட் பர்ஸ்லேயோ வந்து பீரோ லாக்கர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா அந்த பணத்தை உங்கள் பக்கம் பிடிச்சு வைக்கக்கூடிய பலன் வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட புதினா இலை இருக்குல்லைங்க, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த புதினா இலையோட உருவாகக்கூடிய அந்த புதினா வேருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. தன ஆக்ரோஷ மூலிகைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான செல்வங்களையும் உங்கள் பக்கம் காந்த போல வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் தன ஆக்ரோஷம் மூலிகை, தெய்வ மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த புதினா செடியோட புதினா இலை இருக்குல்ல, அதை நீங்கள் தனியாக கட் பண்ணிவிட்டு அடியில் தண்டு பகுதியும் கொஞ்சமாக வேர் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் வந்து அதாவது கொத்தமல்லி வேரை வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து சின்னதாக வந்து தண்டு வேர் அதில் 1 2 வேர் தான் வந்து தெரியும். அந்த புதினா அதில் வந்து
ஆனா கடைகள்ல நீங்க உடனடியா போயிட்டு புதினாவ வந்து பயன்படுத்திங்கன்னா, தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா அது வந்து அடிப்பகுதி அளவுக்கு பெருசா வந்து வேர் வந்து இருக்காது. நகம் படாம கிள்ளி எடுக்கணும். புதினா இலை எடுத்துட்டு தண்டு பகுதி, அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸ்திரக்கு 2, 3 வேர் இருந்தா கூட போதுங்க. அத வச்சுக்கோங்க. அத கழுவி சுத்தப்படுத்தணும். மஞ்சள் கலந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா? மஞ்சள் நீர் அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த புதினா வேர் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நல்லா அந்த மஞ்சள் தண்ணீர்ல எடுத்து நனைச்சு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள மஞ்சள் போட்டு வச்சு பூஜை அறையில வச்சுருங்க. எத்தன மணிக்கு இத செய்யலாம் அப்படின்னு கேட்டா, எப்படியும் திதி கொடுக்கிறவங்க, பித்ரு வழிபாடு பண்றவங்க, பகல் நேரம் முழுக்க அந்த வேலையா இருப்பீங்க. அதனால மாலை 6, 7 மணிக்கு மேல இறை வழிபாடு செஞ்சுட்டு, சின்னதா ஒரு தட்டுல இப்ப நம்ம சொன்ன முறைய புதினா வேற, த தனியா வந்து அந்த தட்டுல வந்து வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அது கூட ரூ. 1 நீங்க வந்து நாணயம் வைக்கலாம். சில்லறை நாணயம் வைக்கலாம். வேர் கூட 2, 3 கொத்தமல்லி வேரையும் கூட வைக்கலாம். விருப்பம் தான். ஆனா புதினா வேர மட்டும் கண்டிப்பா வந்து வைங்க. அத நீங்க தயார் செய்து கூட ஒரு சில்லறை நாணயத்தையும் வந்து அது கூட ரூபாய் நோட்டையும் வைத்து வைக்கலாம். மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். கூடவே உங்களுடைய பணம், காசு, பொருளாதாரம், செல்வ செழிப்பு இது எல்லாமே வசியமாகணும். எங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கப்படணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அந்த சில்லறை நாணயம், ரூபா நோட்டு இந்த 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ பத்திரமா வச்சுடுங்க. அ அதாவது 3 விஷயங்கள் அப்படியே இருக்கணும். ஒரு ஜிப்லாக் கவர்ல எடுத்து போட்டுருங்க. பாலித்தீன் வந்து கவர் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கூட எடுத்து அதில வச்சு மடிச்சு வச்சுக்கலாம். புதினா வேர், அந்த சில்லறை நாணயம், ரூபாய் நோட்டு 3யும் பேப்பர்ல மடிச்சோ, இல்ல கவர்ல போட்டோ நீங்க உங்க வீட்ல பணப்புழக்கம் எந்த இடத்துல அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல நீங்க வந்து வைங்க. இல்லைன்னா சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்க வைப்பீங்களோ, காச வந்து வச்சா எனக்கு ரகசியமா வந்து இங்க தான் வைப்பேன். சென்டிமென்ட்டா இங்க தான் வைப்பேன் அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி வந்து வச்சுக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த புதினா அந்த வேர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அ நீங்க ரொம்ப அந்த பெரிய கடைகள்ல வந்து பார்க்கறத விட, சந்தைகள் அந்த மாரி வந்து உழவர் சந்தை அந்த மாரி போனீங்கன்னா, அவங்க வந்து காட்டுக்காரவங்களே நெறைய பேர் வச்சிருப்பாங்க. அங்க கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதே மாரி வந்து இத வந்து இப்படி பயன்படுத்திக்கிங்க. இந்த தாந்திரீக முறை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தாந்திரீக மாதிரி தெரியும். ஆனா, இது மூலமா பணம் வந்து வசியமாகும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பணம் உங்க கைக்கு தானா வரும். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த புதினா இலையோட வேர் அப்படிங்கிறது வசியம் பண்ணக்கூடியது. அம் உங்களுக்கு கண்கூடா நீங்க அந்த பலன்கள வந்து பார்ப்பீங்க. 10 மடங்கு பலன் வந்து சேரும். இந்த புதினா வேரின் மூலமா கிடைக்கும். பலன்கள் கண்டிப்பா நீங்க உணருவீங்க. அதே மாரி இந்த வேர நீங்க வந்து அ எப்ப திரும்ப மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர் வந்து அழுகி போகாது. காஞ்சு தான் போகும். நீங்க அடுத்த அமாவாசைகள்ல திரும்பவும் அத எடுத்து பார்த்துட்டு கூட, அது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா மாத்தரலாம். கால்படாத இடத்துல தூக்கி போட்டுறலாம். அந்த புதினா இலையினுடைய வாசமும், அந்த புதினா இலையினுடைய அதாவது தன ஆக்ரோஷ சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியாக மாறும். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க.